செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? என்ன வாய்ப்பு அப்படின்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினி அப்படின்ற ஒரு ரோலுக்கு 3 வருஷம் டிப்ளமோ முடித்தவங்க இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில் 4 பேரையும், மெக்கானிக்கல் கேட்டகரியில் 4 பேரையும், எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் ஒருத்தவங்களையும், சிவில் கேட்டகரியில் ஒருத்தவங்களையும் எடுக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸில் யூஆரில் ஒரு கேண்டிடேட்டையும், இடபிள்யூஎஸில் ஒரு கேண்டிடேட்டையும், ஓபிசியில் ஒரு கேண்டிடேட்டையும், எஸ்சி கேண்டிடேட்டில் ஒருத்தவங்களையும் எடுக்கிறாங்க. சரிங்களா? மெக்கானிக்கலில் அந்த 4 எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆரில் 1, ஓபிசியில் 2, எஸ்சியில் 1, எலக்ட்ரிக்கலில் யூஆர் கேட்டகரியில் 1, சிவில் கேட்டகரியில் 1 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 24,500 இருந்து 900 வரைக்கும் சம்பளம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 24,500லேருந்து 90,000 ருபீஸ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நல்ல பே ஸ்கேல். ஸோ சூப்பரான வேலை வாய்ப்பு, விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாய்ப்பு டெக்னீஷியன் சி அப்படின்ற ஒரு ரோலுக்குமே நீங்கள் எஸ்எஸ்எல்சி அப்படின்றது 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். 10th ஐடிஐயோட 1 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் பண்ணியிருக்கீங்கனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா நான் ஐடிஐலாம் முடிக்கலை அப்படின்னா 3 இயர்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எஸ்எல்சி இந்த டெக்னீஷியன் சி அப்படி கேட்டகரியில் வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. அதே மாதிரி ஃபிட்டர் ரோலுக்குமே ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அது என்னடா எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 21,500 82,000 ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா 21,500 இருந்து 82,000 சேலரி பேக்கேஜாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு மெக்கானிக் கேட்டகரியில் ஆஃபருக்கு வந்து யூஆர் கேட்டகரியில் 1, ஓபிசி கேட்டகரியில் 1, எஸ்சி கேட்டகரியில் 1. ஸோ 3 இவங்க இப்படித்தான் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதே ஃபிட்டர் கேட்டகரியில் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அதை வந்து யூஆர் கேட்டகரியில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து குறைஞ்சபட்சம் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து 28 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட்லேயுமே 28 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது 28 வயசில் இருந்து 31 வயசு வரைக்குமே நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிப்ளமோ முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் டிப்ளமோ முடிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மினிமமாக 60% மார்க் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி, பிடபிள்யூடி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மினிமம் 50% மார்க் வேணும் உங்களுக்கு அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? 60%, 50% மார்க்கு நீங்கள் எழுதின டிப்ளமோவில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? வயது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து இனிஷியலாக ஒரு 6 மாதம் டியூரேஷனுக்கு உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா லைக் ட்ரைனிங் பீரியட் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம் வந்து 24,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எதுவுமே கேட்கல. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிபிடி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் சென்னையில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மார்க்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2ல் பார்ட் 1ல் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் 50 மார்க்குக்கு வைப்பாங்க. அந்த ஜென்ரல் ஆப்டிடியூடில் என்னென்ன கேட்போம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல், காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி, பேசிக் நியூமரன்ஸு கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே டெக்னிக்கல் ஆப்டிடியூடில் 100 மார்க்குக்கு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், அவங்களுடைய டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் நாலேஜை நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பே அண்ட் அலவன்ஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க, 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ 18% ஜிஎஸ்டியோட போட்டோம் அப்படின்னா 590 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில்.
இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் இதை பற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து https:/jobapply.in/bell2025 சென்னை டெக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அஃபிஷியல் பெல் வெப்சைட்க்கு நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் கிடச்சிரும். நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட்.